இதில் வந்து மொத்தம் வந்து ஸ்கேட்டிங்கில் மட்டும் ஒரு 350 குழந்தைகள் கலந்துருக்காங்க. எல்லா ஈவெண்ட்லையுமே எல்லா கேட்டகரியிலும் அட்ஜஸ்டபிள் கேட்டகரி, ஃபேன்சி இல்லையும், குவாட் இல்லையும், இந்த மாதிரி கேட்டகரியில் அடுத்த லெவல் வந்து நாங்கள் இது முயற்சிக்கு வந்து பெரிய லெவல் மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதோட ஆரம்ப புள்ளியாக வந்து இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்து பண்ணுறோம். நாங்கள் திருப்பூர் வேலம்பாளையம் டிடிபி மில் அருகில் உள்ள JSA ஸ்கேட்டிங் விளையாட்டு மைதானத்தில் ரோவர்ஸ் மற்றும் ஜோயோ ஸ்கேட்டிங் அகாடமி சார்பில் தேசிய அளவிலான லார்ஜஸ்ட் மல்டி ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான ஸ்கேட்டிங் போட்டி நடைபெற்றது. இந்த லார்ஜஸ்ட் மல்டி ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான விளையாட்டுப் போட்டிகள் UAE மற்றும் இந்தியா ஆகிய 2 நாடுகளில் நடைபெற்று வருகிறது. இந்தியா முழுவதும் 1 லட்சம் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ளும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் ஸ்கேட்டிங், கராத்தே, சிலம்பம், டென்னிஸ், பேட்மிண்டன், நீச்சல், கால்பந்து, கிரிக்கெட், தடகளம் ஆகிய விளையாட்டுப் போட்டிகள் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் வரும் ஜூலை மாதம் வரை 3 மாதங்கள் நடைபெறும். இதன் ஒரு பகுதியாக திருப்பூரில் நடைபெற்ற ஸ்கேட்டிங் பிரிவில் LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் திருப்பூர், கோவை, நாமக்கல், தேனி ஆகிய 4 மாவட்டத்தை சேர்ந்த 300 ஸ்கேட்டிங் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள், சிறப்பு குழந்தைகள் பங்கேற்றனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஸ்கேட்டிங் போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பதக்கம், உலக சாதனை சான்றிதழ் வழங்கப்பட்டன. இந்தியா, UAE ஆகிய 2 நாடுகளில் நடைபெற்று வரும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற 132 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் இறுதிப் போட்டி சென்னையில் நடைபெறவுள்ளது என ரோவர்ஸ் விளையாட்டு அமைப்பின் நிறுவனர் ஜிலானி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். எல்லாத்துக்கும் வணக்கம். ஐ எம் ஜிலானி, ஃபவுண்டர் ஆஃப் ரோவர்ஸ். என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் வந்து ஸ்கூல் கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் UAE, சவுதி, கத்தார் அண்ட் மலேசியா 5 கண்ட்ரியில் நம்ம கம்பெனி இருக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டோர்னமெண்ட் ரன் பண்ணுவோம். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டு எல்லா கேட்டகரியிலையும் கேர்ள்ஸ் ஒன்று, பாய்ஸ் ஒன்று ஃப்ரீயாக வந்து துபாய் கூப்பிட்டு போய் அவங்களும் அங்கே ஃபைனல்ஸ் நடத்த வைப்போம். ஃபைனல்ஸ் ஃப்ரீயாக வைப்போம். ஸ்டே, ஃபுட், அக்காமடேஷன் எல்லாம் ஃப்ரீ. அங்கே வந்து துபாய் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் கூட நாங்கள் டைப் பண்ணியிருக்கிறோம். இங்கே வின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு அங்கே துபாயில் வின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்பீட் பண்ணி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸஸ்லாம் கொடுத்து ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் தரோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒரு சேவை மாதிரி பண்ணுறோம். நான் டென்னிஸ் பிளேயர், எங்கள் அப்பா நேஷனல் ஃபுட்பால் பிளேயர். அதனால் ஸ்போர்ட்ஸுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பித்தோம். இன்னும் எங்களோட ரோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு ரீச் ஆகணுங்கிற ஒரே ரீசன்னால வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று அஃபீஷியல் அட்டம் ட்ரை பண்ணுறோம். இது வரைக்கும் எங்களோட ஈவெண்ட்டில் மொத்தமாக ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஈவெண்ட்லையும். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுற வேர்ல்டு ரெக்கார்டில் 1,10,000 ஸ்டூடெண்ட்ஸ் டார்கெட் பண்ணியிருக்கிறோம். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் அஃபீஷியல் அட்டம் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறோம். 1,10,000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இந்தியா அண்ட் UAEல. இங்கே வின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே வின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸு சென்னையில் விளையாடுவாங்க. சென்னையில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாக அங்கேருந்தே வருவாங்க, UKலேருந்தே வருவாங்க. வந்து அவங்க ஹோஸ்ட் பண்ணி நம்ம சானியா மிர்சா மேம், சானியா நேவால் மேம், ராகுல் சார் இவங்களெல்லாம் வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறோம். அவங்கெல்லாம் ஃபைனல்ஸ் வந்து அவங்க கையால் கிட்ஸுக்கெல்லாம் ப்ரைஸ் தர வைக்கணுங்கிறது எங்களோட டார்கெட். ஏன்னா ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். இப்போ குழந்தைங்களை கிராஸ் ரூட்ஸில் ரெடி பண்ணாதான் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ண முடியும். நம்ம ஸ்கூலில் என்ன பண்ணுறோம், ஒலிம்பிக் மெடல் வேணும்னு கேட்குறோம். ஆனால் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 படிக்க மட்டும்தான் வைக்கிறோம். ஒலிம்பிக் மெடல் வேணும்னா குழந்தையிலேருந்தே ட்ரெயின் பண்ணோம். அதுக்கு நம்ம பேக் போனால் வந்து பார்த்தீங்கன்னா சார் மாதிரி, ஜோதி சார் மாதிரி பீப்புள் இருக்கிறங்காட்டி தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் லைவாக இருக்குது. திருப்பூரில் இந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு அட்மாஸ்பியர், நல்ல அட்மாஸ்பியர் செட் பண்ணி கொடுத்துருக்காரு. இவ்வளோ ஸ்கேட்டர்ஸ் இருக்காங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நல்லா பண்ணுறாரு. ஆல் தி பெஸ்ட் சார். கண்டினியூ பண்ணுங்க சார். எல்லாருமே சேர்ந்தே க்ரோ பண்ணலாம். தேங்க்யூ சார். நான் ஜோதி பாசு, திருப்பூர் மாவட்டத்தில் ஸ்கேட்டிங் பேச்சாளராக இருக்கிறேன் நான். ஸோ ஸ்கேட்டிங் திருப்பூர் மாடல் நிறைய லெவலில் வந்து நேஷனல் லெவல் காம்படிஷன் லெவல் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்கிற குழந்தைங்களை. ஸோ திருப்பூர் ஸ்கேட்டிங் குழந்தைங்களை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்காக ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அட்டம் பண்ணி ட்ரை பண்ண மாதிரி பண்ணோம். அதை வந்து எங்கள் ரோவர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது. ஏன்னா இவங்க வந்து ஜெயிக்கிற குழந்தைங்களாம் வந்து இன்டர்நேஷனல்ஸ்க்கு வந்து துபாய்க்குலாம் வந்து ஃப்ரீயாகவே வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப அரிதான விஷயம். அதை ரோவர்ஸ் கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திருக்காங்க. நாங்களே கேட்டு திருப்பூர் மாவட்டத்தில் வந்து நம்ம அகாடமி மூலமாக வந்து இந்த வேர்ல்டு ரெக்கார்டு அட்டம்ப்ட்டை வந்து முயற்சி எடுத்திருக்கிறோம். இது வந்து நாங்கள் வந்து திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், கிருஷ்ணகிரி, தேனி இந்த மாதிரி ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் எங்களோட கண்ட்ரோல் எடுத்து பண்ணியிருக்கிறோம். இது ஸ்கேட்டிங் மட்டும் நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸையும் அந்த ரோவர்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி ஏதாவது அட்டன் பண்ணணும்னா ரோவர்ஸ் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் குழந்தைங்க நல்லா பிரைட் ஃபியூச்சரையும் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் எங்கள் ஸ்போர்ட்ஸும் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலையும் பெரிய அளவு வளரும். திருப்பூரில் நாங்கள் பெருசாக கொண்டு வர எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்துருக்கிறோம். JSA மல்டி ஸ்போர்ட்ஸ் சார்பாக. இதில் வந்து மொத்தம் வந்து ஸ்கேட்டிங்கில் மட்டும் ஒரு 350 குழந்தைகள் கலந்துருக்காங்க. எல்லா ஈவெண்ட்லையுமே எல்லா கேட்டகரியிலும் அட்ஜஸ்டபிள் கேட்டகரி, ஃபேன்சி இல்லையும், குவாட் இல்லையும், இந்த மாதிரி கேட்டகரியில் அடுத்த லெவல் வந்து நாங்கள் இது முயற்சிக்கு வந்து பெரிய லெவல் மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதோட ஆரம்ப புள்ளியாக வந்து இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்து பண்ணுறோம். நாங்கள் வேர்ல்டு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தம் வந்து ஓவரால் எல்லா ஸ்போர்ட்ஸும் சேர்ந்து இந்தியா அண்ட் US சேர்ந்து 2 கண்ட்ரிலும் சேர்ந்து 1,10,000 ஸ்போர்ட்ஸ் பிளேயர், அதாவது ஸ்கேட்டிங் எல்லா ஸ்போர்ட்ஸும் சேர்ந்து பண்ணுற மாதிரி அதில் ஒரு பார்ட்டாக வந்து நாங்கள் வந்து JSA மூலமாக ஸ்கேட்டிங் மட்டும் எடுத்து நடத்தி கொடுக்குறோம். இதே மாதிரி மற்ற எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் வேறு வேறு ஸ்டேட்லையும் நடத்தி கொடுக்குறாங்க.
ஸோ இங்கே வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்கேட்டிங் காலேஜ் மட்டும் எங்களோட அகாடமி மூலமாக நடத்தி கொடுக்குறோங்களா.